வணக்கம். தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டமா அதிபருக்கு எதிராகவும் ஆதரவாகவும் ஒரே நாளில் போராட்டம். புதிய கல்வி மறுசீரமைப்பு அவசியம் வலியுறுத்தும் மேர்வின் செல்வா. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அனுர அரசு மீது குற்றச்சாட்டும் ஆயர் பேரவை. இந்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் ரவி எம்பி கடும் எச்சரிக்கை. வீரவன்ச வழக்கு தொடர்பில் கருவாத்தோட்ட போலீஸ் அதிகாரிக்கு அழைப்பாணை. அஸ்வெசுமு தொடர்பான விவாதம் ஒன்று. செம்மணி மனித புதைகுழி வெள்ள நீரை அகற்ற வேண்டும் வெளியான அறிவிப்பு. காற்றின் தரத்தில் சரிவு உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். தொடர்பான விரிவான செய்திகள். சட்டமா அதிபரின் செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பொது போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தை சட்டத்தரணிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக செயல்பாட்டாளர்கள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளனர். அதன்படி எதிர்வரும் 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு கொழும்பு புதுக்கோட்டை நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் இந்த போராட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களத்தில் நடைபெறுவதாக கூறப்படும் ஊழல் நடவடிக்கைகள் மற்றும் ஊழலில் ஈடுபட்டவர்களை பாதுகாக்கும் வகையில் சட்டமா அதிபர் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த பொது போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சில ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான நபர்களுக்கு எதிராக சட்டத்தை அமுல்படுத்தாமல் அவர்களை பாதுகாக்கும் போக்கில் சட்டமா அதிபர் செயல்படுவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான விசாரணைகளின் போது சட்டமா அதிபர் பக்கச்சார்பாக செயல்படுவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மகர சிறை கைதி கொலை, மகேஷ் இந்திக என்ற இளைஞர் கொலை உள்ளிட்ட சம்பவங்களில் சட்டமா அதிபர் திணைக்களம் மேற்கொண்ட நடவடிக்கைகளும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளன. மேலும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஒரு பெண் அதிகாரியின் சகோதரனின் மனைவி பாதாள உலக குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் வெளிநாட்டில் கைது செய்யப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளும் போராட்டக்காரர்களால் குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் பலாங்கொட ஹசப்பதேரர் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை வாபஸ் பெற சட்டமா அதிபர் திணைக்களம் எடுத்த முயற்சி தோல்வியடைந்துள்ளதாகவும் தெரிவித்து ஊழல் மிக்க நிர்வாகத்திற்கு எதிராக குரல் எழுப்ப அனைவரும் ஒன்றிணைய வேண்டுமென போராட்ட அமைப்பாளர்கள் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். இதேவேளை சட்டமா அதிபரின் நடவடிக்கைகளுக்கு எதிரான போராட்டம் நடைபெறும் அதே நாளில் சட்டமா அதிபரின் மரியாதையை பாதுகாக்க வேண்டும் என கூறி ஃப்ரீ லாயர்ஸ் அமைப்பும் பிற்பகல் 1:45 மணிக்கு தனிப்பட்ட போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளது. வழக்கறிஞர்கள் புதுக்கோட்டை சட்டமா அதிபர் அலுவலகம் அருகில் திரளுமாறு சட்டத்தரணிகளுக்கு இந்த அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. சட்டமா அதிபர் துறையின் மரியாதையை உறுதி செய்வதே தங்களது போராட்டத்தின் முக்கிய நோக்கம் எனவும் ஃப்ரீ லாயர்ஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. புதிய கல்வி மறுசீரமைப்பு எமது கலாச்சாரம் மற்றும் எமது நாட்டுக்கே உரிய வகையில் இடம்பெற வேண்டும். சர்வமத தலைவர்கள், துறைசார் நிபுணர்கள் இது சம்பந்தமாக கலந்துரையாட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், பெற்றோர்களிடமிருந்தும் கல்வி மறுசீரமைப்பு பற்றி ஆலோசனை பெற வேண்டும். கல்வி மறுசீரமைப்பை ஒரே நாளில் செய்ய முடியாது. முறையாக அதற்குரிய பணி இடம்பெற வேண்டும் என்பதே எனது கோரிக்கை என்று தெரிவித்துள்ளார். இதற்கிடையே தரமாறு ஆங்கில பாடத்திட்டம் தொடர்பான சர்ச்சை தொடர்பாக தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் தர்சன சமரவீர கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய கல்வி நிர்வாகத்தின் மேலும் இரு அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தேசிய கல்வி நிர்வாகத்தினால் தயாரிக்கப்பட்ட தரமாறு ஆங்கில கற்றல் தொகுதியில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய விடயம் தொடர்பான விசாரணை முடியும் வரை அதன் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுளா விதானபத்திரன தனது பதவியில் இருந்து தற்காலிகமாக விலக தீர்மானித்துள்ளார். தேசிய கல்வி நிர்வாகத்தினால் தயாரிக்கப்பட்ட மேலதிக கற்பித்தல் உள்ளடக்கங்களில் பொருத்தமற்ற இணையதள குறிப்பு சேர்க்கப்பட்டமை குறித்து எழுந்துள்ள சர்ச்சைகள் தொடர்பாக சுயாதீன விசாரணைக்கு வழிவகுக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் உள்ள உண்மையை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் வெளிப்படுத்துவதாக உறுதியளித்த போதும் அந்த விசாரணைகளில் முன்னேற்றம் மிகவும் மெதுவாக உள்ளதாக கத்தோலிக்க ஆயர் பேரவை குற்றம் சாட்டியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் 2 வாரம் 1 மாதம் என காலக்கெடுக்களை பலமுறை அறிவித்திருந்தும் அவை முன்னேற்றங்கள் இல்லாமல் கடந்துவிட்டன என்று கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் பேச்சாளர் அருட்தந்தை யூட் கிருஷாந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்கள்
அவர்களது குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. முந்தைய அரசாங்கங்கள் செய்தது போல் தற்போதைய அரசாங்கம் உண்மையை மறைக்க முயற்சிக்கிறது என்று நான் நினைக்கவில்லை. இருப்பினும் அவை மிகவும் மெதுவாக நகர்கின்றன. தாமதங்கள் சில தரப்பினரின் செல்வாக்கு காரணமாக இருந்ததா அல்லது ஆதாரங்கள் இல்லாததால் ஏற்பட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை. அரசாங்கம் தகவல்களை மறைக்க எந்த காரணமும் இல்லை. முந்தைய நிர்வாகங்களை விட இந்த விடயத்தை மிகவும் திறம்பட கையாள வாய்ப்புள்ளது. அரசாங்கம் விசாரணைகளை முறையாக நடத்தி நீதி வழங்கும் என்று நாங்கள் இன்னும் நம்புகின்றோம். ஆனால் செயல்முறை மெதுவாக உள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை இனியும் இந்த அரசால் காலந்தாழ்த்த முடியாது. இந்த அரசு அரசமைப்பு ஏற்ப செயற்படுவது உண்மையெனில் இந்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், இந்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். அவ்வாறில்லையெனில் அது அரசின் தொடர்ச்சியான பயணத்திற்கு சிறந்த பாதையில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்திக்கிடையிலான பேச்சுக்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவை சரியான முறையில் முன்னெடுக்கப்படுகின்றன. எனவே வெளிநபர்களின் தலையீடுகள் தவிர்க்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியமானதாகும். எவ்வாறிருப்பினும் பொருத்தமான நேரத்தில் இந்த இரு கட்சிகளும் உத்தியோகபூர்வமாக இணைந்து பயணிக்கும். மாகாண சபை தேர்தலை இனியும் இந்த அரசால் காலம் தாழ்த்த முடியாது. இந்த அரசு அரசமைப்புக்கு ஏற்ப செயல்படுவது உண்மையெனில் இந்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். அவ்வாறில்லையெனில் அது அரசின் தொடர்ச்சியான பயணத்திற்கு சிறந்த பாதையல்ல. உண்மையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னரே மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். எதற்காக தேர்தல் நடத்தப்படவில்லை என்பது தெரியாது. அந்த சந்தர்ப்பத்தில் தேர்தலுக்கான நிதி காணப்பட்டது. தாம் ஜனநாயக ஆட்சியை கொண்டு செல்வதாக இந்த அரசு கூறிக்கொண்டிருக்கிறது. அவ்வாறெனில் ஏன் தேர்தல் நடத்தப்படவில்லை என்பதை அரசே கூற வேண்டும். அரசமைப்புக்கு அமைய செயல்படுவதாக கூறிக்கொண்டிருக்கும் இந்த அரசு கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு பொருத்தமான ஒருவரை பரிந்துரைக்க தவறியிருக்கின்றது. ஜனாதிபதியால் பரிந்துரைக்கப்படும் பெயர் அரசமைப்பு பேரவையால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆனால் அவரால் பரிந்துரைக்கப்பட்ட 4 பெயர்கள் அரசமைப்பு பேரவையால் நிராகரிக்கப்பட்டுள்ளன. கணக்காய்வு திணைக்களத்திற்கு வெளியிலிருந்து ஒருவரது பெயர் பரிந்துரைக்கப்படுகிறது என்றால் அதற்குள் அடுத்தடுத்த நிலைகளில் பொருத்தமானவர் இல்லை என்பதே அர்த்தமாகும். இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். விமல் வீரவன்ச உட்பட 6 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் விசாரணைகளை மேற்கொண்டு கர்வாத்தோட்ட போலீஸ் நிலையத்தின் சிறு முறைப்பாட்டு பிரிவின் பொறுப்பதிகாரியை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவித்து அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தும்முலையில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்திற்கு அருகிலுள்ள வீதிகளை மறித்து ஆர்ப்பாட்டம் செய்ததன் மூலம் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் விமல் வீரவன்ச உட்பட 6 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பாகவே குறித்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் இதன்போது கருவாத்தோட்டம் போலீசாரின் நெறிப்படுத்தலின் கீழ் 2 சாட்சிகளிடம் முறைப்பாட்டு தரப்பு சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த பிரதான நீதவான் கருவாத்தோட்டம் போலீஸ் நிலையத்தின் சிறு முறைப்பாட்டு பிரிவின் பொறுப்பதிகாரியை எதிர்வரும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவித்து அழைப்பாணை விடுத்துள்ளார். இதற்கிடையில் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் விமான சேவைகள் முன்னாள் அமைச்சர் பியங்கர ஜயரத்னவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகளை பிப்ரவரி 3ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது நிஹால் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. நலன்புரி நன்மைகள் சட்டத்தின் கீழ் அஸ்விசும நலன்புரி நன்மைகள் வழங்கும் திட்டம் தொடர்பான விவாதம் இன்று பாராளுமன்றத்தில் நடைபெறவுள்ளது. இன்று முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 5 மணி வரை இவ்விவாதம் நடைபெறும் என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பகுதிக்குள் தேங்கியுள்ள மழைநீரை எதிர்வரும் பிப்ரவரி 9ஆம் தேதி அன்று நீதிமன்றம் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரியின் கண்காணிப்பின் கீழ் நல்லூர் பிரதேச சபையின் உதவியுடன் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் நடைபெறும் செம்மணி மனித புதைக்குழி வழக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் நேற்று திங்கட்கிழமை காலை எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த அகழ்வு பிரதேசத்தை யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், சட்டத்தரணிகளான வி எஸ் நிரஞ்சன், ரணிதா ஞானராஜா, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர், போலீசார் அடங்கிய குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர். ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் வெள்ளநீர் புகுந்து நிரம்பி காணப்படுவதால் அகழ்வு பணிகளை உடனடியாக தொடங்க முடியாது என்றும் இந்த வெள்ளநீர் வற்றிய பின்னர் அகழ்வு பணியை ஆரம்பிக்க வேண்டும்
வேண்டும் அல்லது அந்த நீரை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் எதிர்வரும் பிப்ரவரி 9ஆம் திகதி நல்லூர் பிரதேச சபை மூலம் சட்ட வைத்திய அதிகாரியூடாக நீதிமன்றத்தின் மேற்பார்வையின் கீழ் வெள்ள நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள திகதி குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ள நீரை அகற்றிய பின்னர் அகழ்வு பணி எப்போது நடைபெறும் என்பது தொடர்பான திகதி நிர்ணயிக்கப்படும். இந்த வழக்கு பிப்ரவரி 9ஆம் திகதி மீண்டும் அழைக்கப்பட உள்ளது. மேலும் ஆண்டு நிறைவடைந்த நிலையில் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி திரும்பிய நிலையில் சட்ட வைத்திய அதிகாரியால் மீண்டும் பாதீடு தயாரிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எலும்புக்கூடு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளில் காற்றின் தரத்தின் சரிவு காணப்படுவதாக மத்திய காற்றுச்சூழல் அதிகார சபை ஊடக பேச்சாளர் அஜித் குணவர்தன தெரிவித்துள்ளார். அதன்படி நேற்று முதல் நாட்டில் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் ரத்தினபுரி மற்றும் கேகாலை மாவட்டங்களிலும் காற்றின் தரத்தின் சரிவு 150 முதல் 200 வரை உள்ளது. இது ஓரளவு சாதகமற்ற சூழ்நிலை என்றும் அடுத்த 2 நாட்களுக்குள் இந்த நிலைமை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சர்வதேச எல்லைகளுக்கு இடையிலான காற்று சுழற்சி காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அஜித் குணவர்தன மேலும் கூறியுள்ளார். மேலும் காற்றின் தரச்சரிவு உணர்திறன் உள்ளவர்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையாக இருக்கலாம் என்றும் அவர்களுக்கு சுவாசிப்பதில் சிரமம் அல்லது ஏதேனும் ஒவ்வாமை ஏற்பட்டால் அவர்கள் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மனித செயல்பாடுகளும் காற்றின் தரம் குறைவதற்கு பங்களிக்கின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக தீ, வாகனங்களில் இருந்து பரவும் புகை போன்றவை இதற்கு காரணமாகின்றன. மேலும் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்க்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டமா அதிபருக்கு எதிராகவும் ஆதரவாகவும் ஒரே நாளில் போராட்டம். புதிய கல்வி மறுசீரமைப்பு அவசியம் வலியுறுத்தும் மேர்வின் செல்வா. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அனுர அரசு மீது குற்றச்சாட்டும் ஆயர் பேரவை. இந்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் ரவி எம்பி கடும் எச்சரிக்கை. வீரவன்ச வழக்கு தொடர்பில் கருவாத்தோட்ட போலீஸ் அதிகாரிக்கு அழைப்பாணை. அஸ்வெசுமு தொடர்பான விவாதம் ஒன்று. செம்மணி மனித புதைகுழி வெள்ள நீரை அகற்ற வேண்டும் வெளியான அறிவிப்பு. காற்றின் தரத்தில் சரிவு உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.